வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரிக் ஆசிட் சோப் எப்படி பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணால் தான் சோப் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரியான சில மித்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, அதோட கரெக்டான பெனிஃபிட் என்ன, இது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபார்முலேஷனுக்கு நம்மளோட கால்குலேஷன் எப்படி இருக்கணும், அதோட இன்க்ரீடியன்ட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சோப் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்னா சோடியம் ஹைட்ராக்சைட். இது காஸ்டிக் சோடா லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரொம்ப அதிகபட்சமான pH இருக்கும். ஸோ ரொம்ப அமிலத்தன்மை வாய்ந்தது. அதனால் நம்ம டைரெக்டாக கையில் ஹேண்டில் பண்ணக்கூடாது. க்ளவுஸு, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு, ஐ காகல்லாம் போட்டு தான் நம்ம இதில் ஒர்க் பண்ணணும். இது எப்படி சோப்பை மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா, இது அல்கலின் இதில் இருக்குது அதிகமாக. நம்மளோட ஆட் பண்ணக்கூடிய ஆயில்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அந்த ஆசிடும் இந்த அல்கலினும் நியூட்ரலைஸ் ஆகி சோப் நமக்கு க்ரியேட் ஆகுது. அந்த ப்ராசஸை தான் சாப்பானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்னா நம்மளோட ஆயில்ஸ். இதில் நான் அதிகமான ஆயில் யூஸ் பண்ணாமல் வெறும் கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். கோகனட் ஆயிலை டேரெக்டாக நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரும் ஹைட்ரேஷனும் கிடைக்கும். ஆனால் இதுவே நம்ம காஸ்டிக் சோடாவோட கலக்கும் போது என்ன ஆகும்னா, அதில் இருக்க கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாகும். அதனால் அந்த ஆயில், அந்த சோப்புக்கு நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஆயில் எது, மாய்ஸ்சர் எது, அழுக்கு எதுன்னு பிரித்து பார்க்க தெரியாது. மொத்தமாக அது கிளென்ஸ் பண்ணிடும். அதனால் நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 100% கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி எப்படி கரெக்டான மெத்தடில் கால்குலேஷன் பண்ணோன்றதை பார்க்கலாம். எப்பயுமே சோப் செய்யும் போது கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு 2 சோப்பிங் ரூல் இருக்குது. ஒன்று கோகனட் ஆயில் 33% மேலே யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று சூப்பர் ஃபேட் 1 to 7% தான் இருக்கணும். ஆனால் இந்த 2 சோப்பிங் ரூலும் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா 100% கோகனட் ஆயில் சோப் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆயில் நான் எடுத்துருக்கிறது 300 கிராம். நீங்கள் மல்டிபிள் ஆயில்ஸாக இருந்தால் அதோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 100 கிராமாகவும் எடுத்துக்கலாம். நான் வெறும் கோகனட் ஆயில் மட்டும் யூஸ் பண்ண போகிறனால 300 கிராம் ஆஃப் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த 300 கிராம் ஆஃப் ஆயில் சோப்பாக மாறணும்னா எவ்வளோ காஸ்டிக் சோடா நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு கண்டுபிடிக்கணும். இப்போது அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் காஸ்டிக் சோடா ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன்டூ சாப் வேல்யூ. சாப் வேல்யூன்றது என்னென்னா, ஒரு ஆயிலும் சோப்பாக மாறுறதுக்கு எத்தனை கிராம் காஸ்டிக் சோடா தேவை அப்படின்றது ஸ்டாண்டர்ட் சார்ட்டாக ஒன்று இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அமௌண்ட் ஆஃப் ஆயில் 300, இதோட சாப் வேல்யூ, கோகனட் ஆயிலோட சாப் வேல்யூ 0.191 ஈக்குவல் டு போட்டிங்கன்னா 57.3 கிராம் ஆஃப் NaOH தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது காஸ்டிக் சோடா. இப்போது இத்தனை கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடா நம்ம யூஸ் பண்ணோம்னா 300 கிராம் ஆஃப் ஆயில் மொத்தமுமே சோப்பாக மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா என்னாகும், நம்மளோட கோகனட் ஆயில் நம்மளோட ஸ்கின்னை ட்ரை பண்ணிடும். அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா நம்ம விட்டோம்னா நம்மளோட ஸ்கின்க்கு மாய்ஸ்சரும் கிடைக்கும், ட்ரைனஸும் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, லைட் டிஸ்கவுண்ட் இல்லை அதை சூப்பர் ஃபேட்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம சூப்பர் ஃபேட் பார்த்திங்கன்னா 20% விட போகிறோம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, சூப்பர் ஃபேட் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைட் இன்டூ 20%ன்றனால 20/100 வரும். ஆனால் அங்கே 2/100 இருக்குது, அது பிரிண்டிங் மிஸ்டேக். கீழே பார்த்திங்கன்னா 57.3 தான் நமக்கு தேவையான கண்டுபிடிச்ச காஸ்டிக் சோடா. இன்ட்டு 20/100 போடும்போது இந்த 57.3ல் 20% எவ்வளோன்றதை தான் கண்டுபிடிச்சிருக்கும், 11.46. இந்த 11.46 ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடோட மைனஸ் பண்ணி கிடச்சா 45.84 கிராம். இதை தான் ஃபைனலாக நம்ம எடுக்க போகிற காஸ்டிக் சோடாவோட அமௌண்ட்டு. இப்போது இந்த 45.84 கிராம் ஆஃப் காஸ்டிக் சோடாவை எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணணும், அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா 6/16 இன்டூ அமௌண்ட் ஆஃப் ஆயில். நம்மளோட அமௌண்ட் ஆஃப் ஆயில் எவ்வளோ, 300. அப்போ 6/16 இன்டூ 300 ஈக்குவல் டு 112.5 கிராம் ஆஃப்
வாட்டர் தான் எடுக்கணும். ஆனால் இந்த வாட்டரை அப்படியே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சோப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா 20% சோடியம் ஹைட்ராக்சைடை நம்ம கம்மி பண்ணிட்டோம், 20%. ஸோ வாட்டரும் கம்மி பண்ணலன்னா நம்ம சோப்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், க்யூரிங் டைம் ரொம்ப நாள் எடுக்கும். ஸோ அதனால் வாட்டர் டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோம். லை டிஸ்கவுண்ட் 20% பண்ணனால வாட்டர் டிஸ்கவுண்ட்டும் 20% தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வாட்டர் அமௌண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோமோ அதிலேருந்து 20% கண்டுபிடிச்சி அதை மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக எடுக்க வேண்டிய வாட்டர் பார்த்திங்கன்னா 90 கிராம் ஆஃப் வாட்டர் தான் நம்ம எடுக்க போகிறோம். நம்மளோட சோப்பில் சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறோன்னா அந்த சிட்ரிக் ஆசிட்க்கு தனி கால்குலேஷன் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோப்பில் ஆட் பண்ணும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது காஸ்டிக் சோடா கூட இந்த சிட்ரிக் ஆசிட் பைண்ட் பண்ணி சோடியம் சிட்ரேட் ஃபார்ம் ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா நம்மளோட சோப்பில் தேவைப்படுற சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது லை இருக்குல்ல அதை கம்மி ஆகிடும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும், நம்மளோட சோப்பு கம்ப்ளீட்டாக சோப்பாக மாறாது, ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். ஏன்னா லை வந்து கம்மியாக இருக்குது, அப்போது வாட்டர் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல. என்னாகும், சோப் வந்து சாஃப்ட் ஆகிட்டு க்யூரிங் டைமும் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும், லேதரும் அங்கே கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த சிட்ரிக் ஆசிட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டோட்டலாகவே 0.5 to 2% வரைக்கும் தான் நீங்கள் சிட்ரிக் ஆசிட் உங்களோட சோப்பில் ஆட் பண்ணணும். அதுவே ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 1 கிராம் சிட்ரிக் ஆசிட் நம்ம ஆட் பண்ணோன்னா 0.6 கிராம் ஆஃப் லையை வந்து அது கம்மி பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான லையை நம்ம கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு லை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, அது கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ 2% சிட்ரிக் ஆசிட் நான் ஆட் பண்ண போகிறேன்னா நம்மளோட அமௌண்ட் ஆஃப் ஆயில் எவ்வளோ, 300 கிராம். ஸோ 300 கிராமில் 2% எவ்வளோ, 6 கிராம். 6 கிராம் இன்ட்டு 0.6 கொடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் எக்ஸ்ட்ரா லை நம்ம ஆட் பண்ண வேண்டியது. அதுதான் 3.6 கிராம் ஆஃப் எக்ஸ்ட்ரா லை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதோட ஃபைனல் ரெசிபி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. காஸ்டிக் சோடா 45.84 கிராம், கோகோனட் ஆயில் 300 கிராம், water 90 gram, citric acid 6 gram, essential oil or fragrance oil 10 gram, extra sodium hydroxide எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம், 3.6 gram. அதாவது அந்த 45.84 ப்ளஸ் 3.6 gram நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ இதோட மித்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சிட்ரிக் ஆசிட்னால என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே அந்த சோடா ஆஷ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபார்ம் ஆகாது. சிட்ரிக் ஆசிட் இல்லாமல் நம்ம ஒரு சோப் பண்ணுறோன்னா அதை ஹாட் வாட்டரில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஹாட் வாட்டராக இருக்குது அப்படின்னா அந்த ஹாட் வாட்டரில் கால்சியம் மெக்னீஷியம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சோப் வந்து சரியாக லேதரிங் இருக்காது. நம்மக்கிட்ட சோப் வந்து நல்லா நுரைக்கிற தன்மை இருக்க மாதிரி இருக்கும். கிளைண்ட் வீட்டில் ஹாட் வாட்டராக இருந்தால் அது நுரைக்காது. அந்த ப்ராப்ளத்தை இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணுறது மூலயமா லேதர் வந்து குறையாது. அதனால தான் இது பெட்டர் லேதர் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஆக்சிடேஷன், இது வந்து ப்ரிசர்வேட்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ப்ரிசர்வேஷன் கிடையாது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால அந்த ஆயிலை ஆக்சிடைஸ் ஆகாமல் தடுக்குது. ஸோ அதன் மூலியமாக நமக்கு அந்த கமர ஸ்மெல்லாம் வராமல் ஷெல்ஃப் லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் இது ஆன்டி ஆக்சிடென்ட் தானே தவிர ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. சிட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணால் நம்மளோட சோப்போட pH வந்து நம்ம ரொம்ப லோக்கு வந்து எடுத்துகிட்டு வரலாம், நியூட்ரலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா நம்ம ஆட் பண்ண போகிறது சிட்ரிக் ஆசிட் 2% மேலே நீங்கள் ஆடே பண்ணக்கூடாது. அதன் மூலிமா கொஞ்சம் கம்மியாகுமே தவிர உங்களால் நியூட்ரலுக்கெலாம் கொண்டு வர முடியாது இதை ஆட் பண்ணி. சரி, இப்போது இந்த சோப் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு காஸ்டிக் சோடா வாட்டர் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லை எல்லாமே ஆட் பண்ணது தான். அது கூட வந்து நான் சிட்ரிக் ஆசிடும் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். சிட்ரிக் ஆசிடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது க்ளோஸ் பண்ணி வைங்க, இல்லைனா இமீடியட்டாக ஆட் பண்ணிடுங்க. இப்படி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிட்ரிக் ஆசிட் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம காஸ்டிக் சோடா போட போகிறோம். கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் கூட நம்மளுக்கு டிசால்வ் ஆகாமல் இருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட காஸ்டிக் சோடாவை நீங்கள் ஆட் பண்ணலாம். காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி டர்பிட் சொல்யூஷன் மாதிரி இருக்கும், கலங்கலாக இருக்கும். அது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் சொல்யூஷனாக கிடைக்கும்.
இந்த காஸ்டிக் சோடா டிசால்வ் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து என்னோடய ஆயிலை நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட லை சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகி கூல்டவுனாக ஆகிடுச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் அந்த வெள்ளையாக ரெசிடியூஸ் வந்து இருக்குது. ஸோ அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது மூலயமா நமக்கு அங்கங்கே நிற்காது, கரெக்டாக சாப்பானிஃபை ஆகிருக்கும். இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். கோகோனட் ஆயில் உடனே உங்களுக்கு ஸ்பீடாலாம் ட்ரேஸ் வராது, கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மில்கி ஒயிட்டாக வருது இந்த மிக்ஸ்சரு. உங்களுக்கே அந்த ஆயிலும் லை சொல்யூஷனும் மாறுறது கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 2 செகண்ட் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா மேலே மட்டும் ஒரு ஆயில் லேயர் தெரியும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒயிட்டான ஒரு மிக்ஸ்சர் ஒரே சொல்யூஷன் மாதிரி தெரியும். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்போது தின் ட்ரேஸ் வருதோ அப்போது உங்களோட எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா கேமோமைல் எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் 3மே ஃப்ளோரலான ஒரு எசென்ஷியல் ஆயில் பிளெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10 கிராம் ஆஃப் எசென்ஷியல் ஆயிலை நான் 3 ஆயிலுக்கு பிரிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக உங்களுக்கு க்ரீனிஷாக தெரியும், பட் அது அந்த அளவுக்கு மாறாது, கலர்லாம் கொடுக்காது. நமக்கு பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் அது போயிடும். இப்போ நல்லா திக் கன்சிஸ்டன்சி இருக்குது பாருங்கள். இந்த ட்ரேஸில் நான் வந்து போர் பண்ணிக்க போகிறேன். போர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய மோல்டை ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்க போகிறேன். அதை ரப்பிங் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. இது இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலயமா கண்டாமினேஷனை நம்மளால் தடுக்க முடியும். அதே சமயம் கேப் அந்த அளவுக்கு விழாது, பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ நான் ஒரு இதுலேயும் மொத்தமே 300 கிராமுக்கு தான் நான் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி சின்ன மோல்டில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் 1 kg பண்ணிங்கன்னா பெரிய மோல்டுலேயே போர் பண்ணிக்கலாம். போர் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் மேலே ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணணும். அது எதுக்காகனா சோடா ஆஷ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்படி டேப் பண்ணி விட்டோன்னா உங்களுக்கு ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆயிரும். இவ்வளோ திக்னஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே அன்ஈவனாக தெரியாது, ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கும். இப்போ ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை 1 டே அப்படியே விட்டுறலாம். கோகோனட் ஆயில்ன்றனால 1 டேலேயே உங்களுக்கு தாராளமாக அன்மோல் பண்ணிடலாம். இப்போ அன்மோல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சோப்பு நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்திருக்கு. மற்ற சோப் மேட் ஃபினிஷ் மாதிரி தெரியும், இது கொஞ்சம் ஷைனிங்காகவே உங்களுக்கு தெரியும். கலரில் பண்ணியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஷைன் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இது ஒயிட்ன்றனால எந்த அளவுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல. இப்போ இந்த சோப் பார்த்திங்கன்னா pH செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 45 டேஸ் க்யூரிங்க்கு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போது pH செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எக்ஸாக்ட் pH பார்த்திங்கன்னா 7 to 9 இருந்தால் தான் கிளென்சிங் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பாடிக்கு அந்த 7 to 7 pHக்கு கீழே இருந்ததுன்னா அது கிளென்சிங் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.